நாளைக்கு ராமர் அரசர் ஆயிடுவாரு, பரதன் சாதாரண குடிமகன் ஆயிடுவான். உன்னோட உயிருக்கும் உன்னோட பையனோட உயிருக்கும் எந்த உத்தரவாதமும் கிடையாது அப்படின்னு சொல்லுவா. இப்போ கைகேயோட மனம் முழுசா மாறிடுச்சு. அவ சொல்றா, நீ சொல்றதும் சரிதான். சரி, இப்போ ராமர் அரசராக கூடாது, அதுக்கு என்ன பண்ணலாம், அதுக்கான வழியும் நீயே சொல்லு அப்படின்னு சொல்றா. அப்போ அதுக்கான வழி எல்லாத்தையுமே இவ சொல்ல ஆரம்பிக்கிறான். பல வருஷத்துக்கு முன்னாடி சம்பாசுரன் அப்படிங்கிற ஒரு அரசன் கூட தசரதன் போர் பண்ணிட்டு இருந்தார். அப்போ ஒரு அஸ்திரத்தினால தசரதர் மயங்கி விழுந்துட்டார். அப்போ நீதான் தசரதரை காப்பாத்தி அவருக்கு தேவையான எல்லா பணிவிடைகளையும் செஞ்ச. அதனாலதான் அவரு வெற்றியும் பெற்றுட்டாரு அந்த போர்ல. அந்த சந்தோஷத்துல உனக்கு ஏதாச்சும் 2 வரம் நீ கேளு, அதை நான் உனக்கு கொடுத்துறேன்னு அவர் வாக்களிச்சிருப்பாரு. நீயும் அந்த வரம் எனக்கு இப்போ வேணாம், எனக்கு தேவையானப்போ கேட்கிற. முருகனும் லக்ஷ்மணனும் பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்போதான் லக்ஷ்மணன் தனக்கு கிடைச்ச வரத்தை பத்தி சொல்றாரு. அது என்ன ஆகும்னா, நித்ரா தேவி அப்படிங்கிற ஒரு தேவதை கிட்ட இவர் போய் வரம் கேட்பார். நான் எங்க அண்ணன் கூட 14 வருஷம் வனவாசம் போறேன். அந்த 14 வருஷம் எனக்கு தூக்கம்ன்ற ஒண்ணு இருக்கவே கூடாது. ஏன்னா என் அண்ணா அண்ணிய காவல் காக்கிறதுக்கு தான் நான் போறேன். நான் தூங்குற சமயத்துல அவங்களுக்கு ஏதாச்சும் ஆபத்து வந்துச்சுன்னா அதை என்னால தாங்கிக்க முடியாது. அதனால எனக்கு தூங்காத வரம் வேணும், அதை கொடுங்கன்ட்டு நித்ரா தேவி கிட்ட கேக்குறாங்க. அப்ப சொல்றாங்க, அந்த வரம் தரதுல எனக்கு பிரச்சனை கிடையாது, ஆனா அதுக்கு ஒரு நிபந்தனை இருக்கு. ஒரு மனுஷனுக்கு சராசரியான தூக்கம் தேவை. அதிகமா தூங்கினாலும் ஆபத்து தான், கம்மியா தூங்கினாலும் ஆபத்து தான். ஆனா ஒரு குறிப்பிட்ட நேர தூக்கம் கண்டிப்பா தேவை. அதுக்கு ஏதாச்சும் ஒரு வழி சொல்லிட்டு நீ இந்த வரத்தை வாங்கிக்கோ அப்படின்னு சொல்றாரு. அப்ப லக்ஷ்மணன் சொல்வாரு, யோசிப்பாரு, சரி எனக்கு பதிலா என்னோட தூக்கத்தை என்னோட மனைவி ஊர்மிளை தூங்குவா அப்படின்னு சொல்வாரு. ஊர்மிளையும் சொல்லுவாங்க, என்னோட சகோதரி சீதை கணவருக்காக ராஜ வாழ்க்கையை விட்டுட்டு காட்டுக்கு போய் கஷ்டப்பட போறாங்க, நான் என் கணவருக்காக இதை கூட பண்ண மாட்டேன்னா அவங்க சந்தோஷமா ஒத்துக்குவாரு. அப்போ அந்த வரம் நித்ரா தேவி சொல்லுவாங்க, சரி இந்த வரத்தை நான் உனக்கு அளித்தேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அந்த வரமும் லக்ஷ்மணுக்கு கிடைச்சிடும். அப்போ இதுல நம்மளுக்கு எதுனா 14 வருஷமும் श्रीराम जय राम जय जय राम 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 श्री गणपति जय श्री आंजनेय जय महाराज जय श्री राम जय राम जय रामचंद्र जय वायुमंडल के जय कल्याण रामन के जय अयोध्या रामन के जय सीता रामन के जय जय श्री राम।
ஆடி மாதம் 10ஆம் நாள் இன்று ராமாயணம் பாராயணம் சிறப்பித்து கொடுத்த ஜிஆர்டி விவேகானந்தா வித்யாலய தலைமை ஆசிரியர் தாளாளர் அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். எல்லோரும் கலந்து கொண்டு நாள்தோறும் சொற்பொழிவை சிறப்பிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். தேவி ஆசிரியர் தேவி அவர்களுக்கு நன்றி. ஓகே.